உறவுகளுக்கு வணக்கம். நேற்று பெருந்துறையில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் பேசின நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து எல்லா மேடைகள்லையுமே பார்த்திங்கன்னா தேவர் சமூகத்தை மட்டுமே விமர்சிச்சுக்கிட்டு வர இந்த சீமான் நேற்றும் தன்னோட ஜாதி வெறியை அந்த இடத்துல காமிச்சிருக்கிறாரு. இவரோட ஜாதி வெறி தேவர் சமூகத்துக்கு எதிராக மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பல முறை பதிவு பண்ணியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தேவருங்கிறது பட்டமா இல்லை ஜாதியா? தேவருங்கிறது ஒரு பட்டம், கள்ளர் மறவர் அகமுடையார் அப்படிங்கிறது தான் குடிப்பெயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தேவருங்கிறது அமைச்சர்களை மாண்பு மிகுன்னு சொல்கிற மாதிரி, முஸ்லீம்களை பெரிய ஆளாக இருக்கிறவங்கள ஜனாப்னு சொல்கிற மாதிரி, அதே மாதிரி அதுவும் ஒரு பட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரிங்க சீமான், நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்குவோம். தேவருங்கிற பட்டம் நாங்கள் மட்டும் போடுறோன்னு வச்சுக்கிறோம் உங்களோட ஒரு பேச்சுக்கே. அப்போ மற்ற சமூகங்கள்லாம் ஜாதிகளை எப்படி இருக்குது? இப்போ கொங்கு வெள்ளாள கவுண்டர்னு இருக்குது. அதில் நாட்டு கவுண்டரு, நாட்டு வெள்ளாள கவுண்டரு, வடகரை வெள்ளாள கவுண்டரு, நரம் புகட்டி கவுண்டரு, நார்முடி வெள்ளாள கவுண்டரு, பவளங்கட்டி வெள்ளாள கவுண்டரு, செந்தலை தென்கர வெள்ளாள கவுண்டரு, இவங்க தான் பெரும்பான்மையாக இருக்காங்க அந்த சமூகத்தில். பால வெள்ளாள கவுண்டரு, படைத்தலை கவுண்டருன்னு நிறைய பிரிவுகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் பிரிவுகளாக தெரியலையா? குடிப்பெயராக தெரியலையா? கொங்கு வெள்ளாள கவுண்டர் அப்படிங்கிறது என்ன? அது ஜாதியா இல்லை குடிப்பெயரா? உங்களால் சொல்ல முடியுமா? அதே மாதிரி வன்னியர்னு சொல்கிறாங்க. வன்னியருங்கிறது பட்டமா, ஜாதியா, குடிப்பெயரா அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா? வன்னியருங்கிறது 7-8 ஜாதிகளை ஒன்றிணைச்சு ஒன்றா வாங்கினாங்கன்னு சொல்லப்படுது. அதுலேயும் உட்பிரிவுகள் இருக்குது. அக்னிகுலத்தான், அரசு, சத்திரியர், நாகவடம், நந்தமன், ஓலைப்பள்ளி, பந்தல் முட்டுப்பள்ளின்னு அதுலேயும் ஒரு சில பிரிவுகள் இருக்குது. அப்போ இது குடிப்பெயரா, ஜாதியா, பட்டமா அப்படிங்கிறத நீங்கள் எதை வச்சு சொல்லுவீங்க வன்னியர்களில்? அதே மாதிரி உங்கள் சமுதாயமான நாடார் சமுதாயத்தில் நாடாழ்வான், நாடான், கிராமணி, முக்கந்தர், சாணர், சிறுகுடிச்சாணர், நாடாத்திகள், மேனாட்டார், கள்ளச்சாணார், மூப்பன், மூப்பர்னு உட்பிரிவுகள் இருக்குது. இதெல்லாம் ஒருங்கிணைச்சு நீங்கள் நாடார்னு எப்போ வாங்கினீங்க? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புலேயே பார்த்திங்கன்னா 3 பிரிவுகளை சேர்த்து தான் நமக்கு நாடார்னு சொல்கிறாங்க. அப்போ இதை பற்றிலாம் நீங்கள் உட்பிரிவுகளை பற்றி பேசலை. இதெல்லாம் நாடாருங்கிறது, வன்னியருங்கிறது, கொங்கு வெள்ளாள கவுண்டருங்கிறது ஜாதியா, பட்டமா இல்லை என்னங்கிறத நீங்கள் தான் விளக்கணும். அதே மாதிரி ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்னு அறிவித்தாங்க. 7 பிரிவுகளை ஒன்றா சேர்த்து. பல்லர், தேவேந்திர குலத்தான், குடும்பன், காலாடி, பன்னாடி, கடையன், வாதிரியான்னு 7 பிரிவுகளை ஒன்றிணைச்சு தேவேந்திர குல வேளாளர்னு கொடுத்தாங்க. தேவேந்திர குல வேளாளருங்கிறது ஜாதியா இல்லை பட்டமா இல்லை என்னங்கிறத நீங்கள் விளக்கணுமா இல்லையா? அது என்ன, நீங்கள் இவ்வளவு உட்பிரிவுகள் எல்லா ஜாதிகள்லையும் இருக்கும்போது தேவர் சமூகத்தை மட்டும் பிரித்து பேச வேண்டிய தேவை இந்த இடத்துல என்ன இருக்குது? அதுவும் நீங்கள் பேச வேண்டிய மேடை மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க சொல்லியும், ஜாதி வாரி கணக்கெடுப்பில் சம பங்கீடு வழங்க சொல்லியும் நீங்கள் கூட்டம் நடத்துகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவர் சமூகத்தை பற்றி பேச வேண்டிய தேவையே இல்லையே. இந்த இடத்துல தேவருங்கிறது பட்டமா, ஜாதியா அப்படின்னு சொல்கிறது. அப்போது தேவருங்கிற அரசாணையை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிற முக்குளத்து சமுதாய உறவுகளை நீங்கள் துண்டாடுற விதமாக பேசுகிறீங்க. அப்படி தான் எங்களுக்கு நினைக்க தோணுது. நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒரு இளைஞர் கூட, ஒரு முக்குளத்து சமுதாய உறவுகள் கூட அவரை எதிர்த்து ஏன் கேள்வி கேட்கல? நீங்கள் தேவருங்கிறத மட்டும் பட்டம்னு சொல்கிறீங்களே, மற்ற சமுதாயத்தில் உட்பிரிவுகள் இருக்குதே, அவங்களாம் எப்படி வாங்கினாங்க? அதெல்லாம் பட்டமா, ஜாதியா அப்படிங்கிறத ஏன் கேள்வி கேட்கல? தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் பாண்டியர்களை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து, தேவரை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து, தேவர் ஜாதியை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து, கள்ளர் மறவர் அகமுடையாரை எப்போதுமே பிரித்து பேசுகிறது. ஏன் நாங்கள் ஒன்றிணைகிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை ஒன்றிணைகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது தேவர் வாழ்ந்த காலத்தில் தேவரை எதிர்த்து என்னென்னலாம் அரசியல் சூழ்ச்சி பண்ணாங்களோ அதே சூழ்ச்சியை இன்றைக்கி சீமான் மூலியமாக தேவர் சமூகத்துக்கு எதிராக ஒரு சில குரூப்புகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை நமது சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும், நமது சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிலருமே சீமான் கட்சிக்குள்ளே இருந்தும் கட்சிக்கு வெளியே இருந்தும் ஆதரிச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் வேதனைக்குரிய விஷயம். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கண்ட நாயெல்லாம் இந்த தேவர் சமூகத்தை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சமூகத்தில் ஒரு சரியான கட்டமைப்பு இல்லை, சரியான தலைமைகள் இல்லை அப்படிங்கிறது தான். என்னென்னா, மற்ற ஜாதிகள் எல்லாமே முற்போக்காக சிந்தித்து முன்னாடியே தங்களோட உட்பிரிவுகள் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி ஒரே ஜாதியாக வாங்கிட்டாங்க.
இப்போ நம்ம ஒன்றிணைச்சு ஒரே ஜாதியாக வாங்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்க நேரத்தில், அது மக்கள் மத்தியில் எழுச்சியாக வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் தேவருங்கிறது ஜாதியா பட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இங்கே தேவருங்கிறது ஜாதியா பட்டமாங்கிற விவாதத்தை தள்ளி வச்சுட்டு, அப்போ மற்ற சமூகங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஜாதி அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கே, அதெல்லாம் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு, எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் ஜாதியா பட்டமா இல்லை வேற என்னங்கிறத நம்ம சொல்லணுமா இல்லையா? இப்போ வேளாளர் வெள்ளாளருங்கிறது நிறைய ஜாதிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அது எதன் அடிப்படையில் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு? தேவேந்திரகுல வேளாளர்னு இருக்குது, கொங்கு வேளாளர் கவுண்டர்னு இருக்குது, அதுக்கப்புறம் வேளாளர்கள்னு தனி பிரிவு இருக்குது, அதே மாதிரி இசை வேளாளர்னு இருக்குது, அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து ஜாதின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? வேளாளருங்கிறது ஜாதியா? அப்போ ஒவ்வொருத்தரோட சேர்த்துக்கிட்டாங்களா? அதெல்லாம் எப்படி சேர்த்துக்கிறாங்க? இதெல்லாம் அரசு அங்கீகரிச்சிருக்கிற இதெல்லாம் பற்றி கேள்வி கேட்காத சீமான், தேவர் சமூகத்தை பற்றி மட்டும் நீங்கள் வந்து தொடர்ந்து விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன? நம்ம முதல்ல என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், சீமான் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேரில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்களை பூரா அடையாளம் காட்டி அவங்கள பூரா இந்த சமூகத்துக்கு எதிரானவர்களாக கட்டமைச்சு கொஞ்சம் வளர்ந்து வரும்போது, அவரோட கட்சியிலே வளர்ந்து வரும்போது கட்சியை விட்டு அடித்து துரட்டினார். இப்போ தேவர் சமூகத்தில் உணர்வாளர்களாக, பற்றாளர்களாக, கொஞ்சம் வீரியமிக்க இளைஞர்களாக, அரசியல் புரிதலோடு இருக்கிறவங்கள தன் பக்கத்தில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற போர்வையில் இழுத்து அவங்கள பூரா துண்டாடுற வேலையை இந்த சீமான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எவ்வளவு பெரிய சூழ்ச்சி அப்படிங்கிறத இளைஞர்கள், அந்த கட்சியில் இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி பயணித்தவங்க, அவரோட பேசினவங்க, பழகினவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு கட்டமும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கட்சியில் நீங்கள் கட்சியை ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு நபரை உங்களால் காட்ட முடியுமா? ஏன் தெரியுமா? நீங்கள் நேரத்துக்கு நேரம், நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றி மாற்றி பேசுகிறது தான். இதை நம்ம கட்சி, அந்த உங்களோட கட்சியில் உள்ள பழைய நிர்வாகிகள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தராக வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இத்தனை ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தி கட்சியாக வளர்ந்து ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்க முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத கட்சியாக இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அதுக்கு யார் காரணம்னா சீமான் என்கிற தனி ஒரு நபர் தான் அந்த கட்சியை அழிச்சிக்கிட்டு இருக்காருங்கிறத எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளேயும் சண்டை இழுத்து விடுறது. திராவிடம் பேசுகிறாரு, திடீர்னு தேசியம் பேசுவார், திடீர்னு தமிழரும்பார், திடீர்னு ஆரியரும்பார், அதும்பார் இதும்பார், எந்த நிலைப்பாட்டிலையும் ஒரே உறுதியாக இருக்க மாட்டார். இதெல்லாம் அவரோட தனிப்பட்ட கருத்துக்கள். நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, உங்கள் வாய்க்கு வந்ததை நீங்கள் எந்த சமூகத்தை பற்றி வேணாலும் என்ன வேணாலும் பேசுங்க. தேவர் சமூகத்தை பற்றி நீங்கள் இனிமேல் பேசுகிறத தவிர்க்கணும். நீங்கள் இதே வார்த்தையை வேற ஏதாவது ஒரு சமூகத்தை பற்றி பேசுனீங்கன்னா செருப்பை சாணியில் முக்கி அடிச்சிருப்பாங்க. இங்கே அந்த மாதிரி அடிக்கிறதுக்கான ஆள் இல்லை, அதனால நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் காரணம். இப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு நான் வந்து தமிழன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களும் இங்கே உள்ள ஒரு சிலரும் வந்து உங்கள் பின்னாடி வந்து கொடியை பிடிப்பான், கோஷம் போடுவான் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் என்ன வேணாலும் பேசுகிறீங்க. இதுவே எங்கள் சமூகமும் நீ ஏன்டா எங்கள் சமூகத்தை பற்றி பேசுகிற, உனக்கு என்ன அருகதை இருக்குது? தேவர் சமூகத்தையும் தேவர் சமூகத்தில் உள்ள உட்பிரிவை பற்றியும் பேசுகிறதுக்கு சீமானுக்கு என்ன அருகதை இருக்குது? சீமான் இந்த தேவர் சமுதாயத்துக்காகவும் இந்த கள்ளர் மறவர் அகமுடையாருக்காகவும் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தா நீங்கள் இந்த மாதிரி பேசியிருப்பீங்களா? இனி வரும் காலங்களில் நீங்கள் தேவர் சமூகத்தை பற்றியோ இல்லை கள்ளர் மறவர் அகமுடையார் சமூகங்களை பற்றியோ தேவையில்லாத கருத்துக்களை பேசி தேவையில்லாத வன்மங்களை பொதுத்தளத்தில் பரப்புனீங்க அப்படின்னா நீங்கள் தேவர் சமூக திருவிழாக்களில், அதுவும் வருங்காலங்களில் புலித்தேவர் ஜெயந்தி விழா வருது, தேவர் ஜெயந்தி விழா வருது, அந்த நேரங்களில் நீங்கள் வரும்போது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தக்க பாடம் போட்டப்படும். இது வந்து நான் ஏதோ பிஎம்டி மீடியாவில் நான் ஆரம்பங்கிற ஒருத்தன் பேசுகிற கருத்தை நினைக்காதீங்க. தேவர் சமூகத்தில் உள்ள பெரும்பான்மையான இளைஞர்களோட கருத்தாக இது இருக்குது. இன்னொன்று, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தேவர் சமூகத்து இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்று தான். மற்ற சமூகத்து இளைஞர்களுக்கு நம்ம சொல்லவும் முடியாது, அவங்களுக்கு அறிவுரை கூறுவதற்கான நேரமும் நமக்கு கிடையாது. நமது சமூக இளைஞர்கள் கொஞ்சமாவது சிந்திக்கணும். சீமான் சுயநினைவோடு தான் அரசியல் பேசுகிறாரா, இல்லை பண்பாடு பேசுகிறாரா, இல்லை வரலாறு பேசுகிறாரான்னு தெரியணும். எந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அவர் பாண்டியர்கள் அப்படின்னு ஒரு சமூகத்தை சொல்கிறாரு, எந்த ஆதாரங்கள் அடிப்படையில் கள்ளர் மறவர் அகமுடையாரை தனித்தனியாக பிரித்து அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். தேவர் அரசாணை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத அவரோட நிலைப்பாடு என்ன, இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் உள்ள தம்பிகள், அதாவது சீமானின் தம்பிகள் சீமான் கிட்ட கேள்வி கேட்கணும். அப்போ தான் அவருக்கு தெரியும். நாங்கள் வந்து தேவர்னு அரசாணை வாங்கி கள்ளர் மறவர் அகமுடையார் 3 சமூகங்களும் ஒன்று சேர்ந்தால் தான் பெரும்பான்மை சமூகமாக தமிழ்நாட்டில் இருக்க முடியும். அதனால் எங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும், அரசோட சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை போராடிக்கிட்டு இருக்கிறோம்.
மற்றபடி தேவர் சமூகத்தில் இப்போ தேவேந்திர குல வேளாளர்களையும் கொங்கு வேளாளர் கவுண்டர்லையும் நாடார்லையும் வன்னியர்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தேவேந்திர குல வேளாளர்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கொங்கு வேளாளர் கவுண்டர்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உட்பிரிவுகள் நிறைய இருக்க தான் செய்யுது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தேவர்னு அரசாணை வாங்கி தேவர்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்தந்த உட்பிரிவுகள் அப்படியே தான் இருக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் சீமானுக்கு ஏன் வலிக்குது? தேவருங்கிறது பட்டமா ஜாதியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல பேசுறது, பாண்டியர் யாருன்னு பேசுறது அப்படின்னு சீமானுக்கு இந்த இடத்துல என்ன வேக்குதுன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல வேக்குது? ஒரு வேளை முன்னாடியே சொன்ன மாதிரி சீமானோட அரசியல் நோக்கங்கிறது தேவருக்கு எதிராக அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படி நமது சமூகத்துக்கு எதிராகவும் தேவருக்கு எதிராகவும் அரசியல் கட்டமைக்கப்பட்டதோ அதே போல தற்போது தேவர் சமுதாயம் அப்படிங்கிற ஒன்றை உடைச்சாதான், பாண்டியர்கள் மறவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை உடைச்சாதான், கள்ளர்கள் தான் சோழர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை உடைச்சாதான் இங்கே அரசியல் பண்ண முடியும், இந்த பண்பாட்டை அழிக்க முடியும், தமிழ் பாரம்பரியத்தை அழிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு சிலரோட ஏவலின் பேரில் சீமான் செயல்படுறாரோ அப்படிங்கிற ஐயம் நமக்கு வருது. இந்த கருத்து உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற நண்பர்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. உங்களை கட்சியை விட்டு வெளியில் வாங்க, சீமானுக்கு எதிராக கோஷம் போடுங்கன்னு தெரியல, சீமான்ட்ட சரியான விளக்கம் கேளுங்க. ஏன்னா நம்ம ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டார், பதில் சொல்ல மாட்டார். நம்மக்கிட்ட நீங்களே வச்சுக்கோங்கப்பா, நீங்களே மறவர் தான் பாண்டியர்னு வச்சுக்கோங்க, நீங்களே தேவர்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சும்மா சப்பா கட்டிட்டு போயிடுவார். ஆனால் மேடைகளில் போய் கண்டதெல்லாம் பேசுறது, அதை ஒரு ஊதாரிங்க 4-5 ஊதாரிங்க எடுத்து போட்டுக்கிட்டு அவர் அப்படி பேசுகிறார், சீமானே அப்படி பேசுகிறார், சீமான் என்ன கடவுளா, சீமான் சொல்லிட்டு எல்லாம் நடந்துருமா? அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்க முடியல. இவன் பேசுகிறதெல்லாம் நம்பிக்கிட்டு அதை ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டாலே இது ஒரு குரூப்பு. அப்போது தேவர் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் தான் புரிஞ்சுக்கிடணும், இந்த மாதிரி ஆட்கள் பேசுகிறது சரியா தப்பாங்கிறத. நமது சமுதாய தலைமைகளுக்கும் நமது சமுதாய இளைஞர்களுக்கும் சொல்ல வேண்டியது ஒன்று தான். கிட்டத்தட்ட நீங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷம் பின்தங்கி இருக்கீங்க. எல்லா சமூகங்களும் அவங்களோட வரலாறை தேடி, வாழ்வியலை தேடி, அவங்களோட அடையாளங்களை மீட்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னமும் தேவர் ஜெயந்திக்கு எத்தனை காரில் போகலாம், எந்த கொடியை பிடிச்சிட்டு போகலாம், எந்த கட்சிக்காரங்க கூட போகலாம், புலித்தேவர் ஜெயந்திக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி அலப்பறை பண்ணலாம், பைக்கில் பண்ணலாமா, பைக்கில் 3 பேர் போகலாமா, 2 பேர் போகலாமா, எந்த ஸ்டிக்கரை ஒட்டணும், என்ன கொடியை பிடிக்கணும்னே இன்னும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமூகம் அழிகிறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்களால் உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் சமுதாயத்தோட அடையாளத்தை கூட இன்றைக்கி பிரதிபலிக்க முடியலை. நம்ம தேவர் சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊர்களில் கிட்டத்தட்ட 80% ஊர்களில் பார்த்திங்கன்னா தேவர் சமுதாயம் வாழும் ஊர்னு சொல்லி கூட உங்களால் போர்டு வைக்க முடியலை. ஒரு தேவர் கொடியை பறக்க விட முடியலை. நீ எந்த கட்சி கொடியாக இருந்தாலும் சரி ஒரு கொடியை பறக்க முடியலை. ஏன்னா மற்ற சமுதாயத்தோட எதிர்ப்பு. மற்ற எல்லா கட்சி எல்லா ஜாதிக்காரனோட கொடியும் இருக்கும். நீ தேவர் சமூகத்தோட கொடியை மட்டும் நீ ஏற்றின அப்படின்னா உனக்கு எதிர்ப்பு வரும். போலீஸ் தடுக்கும், கேட்டால் உனக்கு எதிர்ப்பு இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்னு. இதை கூட உன்னை செய்ய விடாத ஆட்கள் நாளைக்கு தேவருங்கிற பட்டத்தையும் பிடுங்குவான், கள்ளர் மறவர் அகமுடையாருங்கிற பட்டத்தையும் பிடுங்குவான். இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னா, ஒரு சமூகம் தன்னை முன்னேறிய சமூகமாக காட்டுறதுக்காக இன்னொரு சமூகத்தோட பெயர்களையும் ஜாதிகளையும் அவங்களோட குடிப்பெருமைகளையும் பிடுங்கி தங்களை உயர் ஜாதியாக, தங்களை போராட்ட குணம் கொண்ட ஜாதியாக, தங்களை வாரியர் பரம்பரையாக காட்டுறதன் மூலமாக டிஎன்டி, எம்பிசி, டிஎன்டி இந்த பிரிவுகளில் இருக்கிற உங்களோட அடிப்படை உரிமைகள் கண்டிப்பான முறையில் பறிபோகும் அப்படிங்கிறது ஐயமே கிடையாது. அதுக்கான காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை, வெகு சீக்கிரமே இது நடைபெறும். அதனால் நமது சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களும் பெரியவர்களும் நம்ம சமுதாயத்தை முன்னேற்றுறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அதுவும் கூடிய விரைவில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.